அவங்க இன்னையில இருந்தே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க செய்ய வேண்டியதை தடுத்தா சஸ்பென்ஷன் கொடுத்துருவோங்கிறது பிரின்சிபாலுடைய நோட்டீஸ். இது நீங்க சைன் பண்ணது தானே? அது ஜீவா, நான் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன். அவங்க நினைச்சாங்கன்னா ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இந்த காலேஜோட பிரின்சிபல் நீங்க தான். அவங்கள திரும்பி போக சொல்லுங்க. சாரி ஜீவா, ஐ அம் ஹெல்ப்லெஸ். ஆனா நாங்க இல்ல. இவங்க கிட்ட நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. எழுந்திருச்சு நின்னு இவனுங்க முகத்துக்கு நேரா சொல்லுங்க, இது உங்களோட காலேஜ். தினமும் இங்க வந்து பார்த்து பழகி படிச்சு எக்ஸாம் எழுதுன எல்லார விடவும் நல்லா தெரிஞ்ச உங்களோட காலேஜ். அவங்களே இதை நடத்துறவங்க மட்டும்தான். அவங்க எஜமானோ இல்லனா நம்ம அடிமைகளோ கிடையாது. என்னைக்கு இவங்க நம்ம முன்னாடி எல்லாம் நிக்கிறது நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு. உங்க சந்தோஷத்துல நீங்க மரத்துல எழுதின வார்த்தைகளை, உங்களோட சுதந்திரத்தையும் பறிச்சிருவாங்க. அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? எத்தனை பேரை? என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற ஒருத்தன் கூட இங்க காலடி எடுத்து வைக்க முடியாது. அவங்களுக்கு தெரியணும் யாரு வேணா வந்து எதை வேணா எடுத்துட்டு போலான்றதுக்கு இது எக்ஸிபிஷன் கிடையாதுன்னு. அவங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு பாடம் படிக்க மட்டும் இல்ல, பாடம் சொல்லி கொடுக்கவும் தெரியும்னு. அவங்களுக்கு தெரியணும் இந்த காலேஜ் யாருடையதுன்னு. இன்குலாப்! அத நிக்கிறானே, அவனை 2 அடி அடிச்சா போதும், மற்றவனுங்களாம் ஓடி போயிடுவானு. இதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்களே ஓட விட்டுருக்கோம். இதெல்லாம் சின்ன பசங்க சார். ஆரம்பிக்கலாமா? இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்! ஜிந்தாபாத்! இன்குலாப்!
தான் இருப்போம். இங்க இருக்கிற எல்லா கொடியும் இருக்கிற வரைக்கும் இந்த மரங்களும் இங்கதான் இருக்கும். இந்த காலேஜும் இங்கதான் இருக்கணும். இன்குலாப்! 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 இனி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. நான் இதை உங்களுக்கு அஃபிஷியலாகவே கொடுக்குறேன். இந்த எல்லா வரிகளும் உங்களுக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கா? மறக்கிற வரிகளை தான் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, பிரின்சிபல் பசங்க கூட எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சில சின்ன வெற்றிகள் எல்லாத்தையும் இழக்க வச்சிடும். அதை நம்ம தடுக்க முடியாது. கொதிக்கிற கஞ்சி கட 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 கேரட்டு கஞ்சி கொதிக்குது பாத்தியா, பாத்திரம் விளக்குற சிந்து. ஜெயிச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இல்லைண்ணா இப்போதானே ப்ராக்டிஸே ஆரம்பிச்சிருக்கோம். நீ இப்படி சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு இல்லாம இருக்கிற டைம்ல போய் பிராக்டிஸ் பண்ணு. அந்த ஸ்டேஜை உடைச்சாச்சும் அந்த கப்பை தூக்கிட்டு தான் வரும். கண்டிப்பா. டேய், அந்த சார் இருக்கார்ல, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி காசு வேணும்னு கேக்குறாரு. அது சரி. அடி அதுல கைய வச்சா எட்டி நெஞ்சிலே வச்சிரு. நாளைக்கு பார்க்கலாம். அவங்கள பிராக்டிஸ்க்கு வர சொல்லு. காசு இல்ல, மருந்து வாங்க காசு இல்ல. டேய், காசு இல்ல, மருந்து வாங்க காசு. ஏய், கொதிக்கும் போது நெருப்பை குறைச்சிரு. சட்டியை கவுத்து விட்டுறாத. பிராக்டிஸ் முடிஞ்சு வரும்போது செம்மையா பசிக்கும். சரி. டேய், அந்த செட்டில்மெண்ட் விஷயம். செட்டில்மெண்ட் தானே, அது சிந்து மேம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் தந்தினம் தைதை பறவைகளாம் சொல்லம்மா சொல்லு பலவிதமாய் வந்து இருக்குதம்மா. இச்சையில்லை ரெண்டு மணிபூராவும் தந்தனம் தைதை, ரெண்டு மணிபூராவும் சொல்லாம சொல்லு. இன்பமுறை கவர செய்யுதம்மா. பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் தந்தின தைதை பறவைகளாம் சொல்லாம சொல்ல பலவிதமா வந்து இறங்குதம்மா. தானனனா நானே தானனனா. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. ஊருக்கு தானே இங்க இருக்கு. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. கவிதை தமிழ்ல மட்டும்தான் எடுத்துக்கியா? அப்படியே இங்கிலீஷ்லயும் எழுத வேண்டியதானே? ஜீவா, என்னடா கத்தி கோடாரியோட கிளம்பிட்டீங்க? ஹிந்தி நாடகம் போங்க போங்க. அப்புறம் தமிழ் காலையில. அப்போ சரி, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்றேன். சரி சரி சரி. அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. டேய், என்னடா இங்க வாடா. இத சுனில் கிட்ட கொடுத்துரு. சரி. போலாமா? இந்த டீஸ் ஒன்னு சொன்னா நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் திருவிழா தான்.